30 ஆண்டுகளுக்கு பிறகு சனி மற்றும் சுக்கிரன் மீன ராசியில் ஒன்றாக சேர்ந்து பயணிக்கிறாங்க. சுக்கிரன் செல்வத்துக்கும் ஆடம்பரத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். சனி பகவான் நீதிக்கும் நியாயத்துக்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர். இந்த 2 கிரகங்களும் ஒன்றாக சேரும்போது பல மாற்றங்கள் 12 ராசிகளுக்குள்ளும் மிகப்பெரிய மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்த போகுது. சில ராசிகளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சேர்க்கை பல நன்மைகளை அள்ளி கொடுக்கும். சிலருக்கு அதீத சிரமங்களையும் சோதனைகளையும் கொடுக்கும். ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 26 நாட்களுக்கு ஒரு முறையும் சனி பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் தங்களுடைய ராசியை மாற்றிக்கிறாங்க. இந்த 2 கிரகங்களின் சேர்க்கையானது கர்மா, விதி, ஒழுக்கம் மற்றும் செல்வம், போராட்டம், வெற்றி போன்ற மிக முக்கியமான விஷயங்களை ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். துலாம் ராசி சித்திரை நட்சத்திரம் 3-4 பாதம், சுவாதி நட்சத்திரம், விசாக நட்சத்திரம் 1-2-3 பாதம் இருக்கிறவங்களுக்கு இந்த 2 கிரகங்களின் சேர்க்கை காரணமாக புதிய தொழில் முயற்சிகள், வணிகத்தில் நிலையான லாபம் மற்றும் வேலையில் பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய கடின உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும். சனியை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கு எப்பவுமே அங்கீகாரம் கொடுக்கக்கூடியவர். சுக்கிரன் செல்வத்தையும் கொடுக்கறதுனால இந்த சேர்க்கை நல்ல பொருளாதார சூழ்நிலையை உங்களுக்கு உருவாக்கும். காதல் விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இருவருக்குள்ளும் நல்ல புரிதல் அதிகரிக்கும். திருமண வாழ்க்கையில மன மகிழ்ச்சி இருக்கும். பழைய நினைவுகள் மற்றும் பழைய நண்பர்கள் மீண்டும் வாழ்க்கையில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உணர்ச்சி பூர்வமான விஷயங்கள்ல முடிவுகளை எடுக்கும் பொழுது நேர்மையாகவும் தவறுகளை சுட்டிக்காட்டி அதை திருத்துவதற்கான வாய்ப்புகளையும் கொடுக்கணும். தலைமை பண்புல நேர்மையும் மற்றும் வெளிப்படைத்தன்மையும் இருப்பது எதிர்காலத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்கும் அப்படிங்கிறத நீங்க எப்பவுமே நினைவில் வச்சுக்கணும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் என்னதான் நல்ல விஷயங்களை நினைச்சாலும் நல்லதையே மற்றவங்களுக்கு செஞ்சாலும் உங்களுக்கு தொடர்ச்சியாக கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்துட்டு தான் இருக்குது. இதையெல்லாம் மறந்துட்டு தான் உண்டு தான் வேலையுண்டு அப்படின்னு இருந்தாலும் ஏதோ ஒரு கவலை, ஏதோ ஒரு குழப்பம் உங்கள் மனசுக்குள்ளே இனம் புரியாத ஒரு வழியை கொடுத்துட்டே இருக்கும். யாராவது உங்களுடைய குழப்பங்களுக்கு பதில் சொல்ல மாட்டாங்களா? நல்ல தீர்வு கொடுக்க மாட்டாங்களா? என்னுடைய கஷ்டங்களை காது கொடுத்து கேட்க மாட்டாங்களா? ஆறுதலாக 4 வார்த்தை பேச மாட்டாங்களா? என்ன உண்மையாக நேசிக்க மாட்டாங்களா அப்படின்னு ஆதங்கப்படுவீங்க. இப்படி எல்லார்கிட்டையும் நல்ல விதமாக பேசி நல்லதையே நினைக்கக்கூடிய உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு கஷ்டங்கள் வருது, பிரச்சனைகள் வருது அப்படின்னா நீங்கள் நிறைய பாவங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் தவறான நபர் அப்படின்னு அர்த்தம் இல்லை. இந்த வாழ்க்கை உங்களுக்கு சில பாடங்களை கற்றுக் கொடுக்குது அப்படிங்கிறத உணர்ந்துக்க வேண்டிய காலம். உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களை அழிக்கிறதுக்காக வரலை, உங்களை மாற்றுறதுக்காக வந்திருக்கு. ஒரு புதுவிதமான வாழ்க்கையை எதிர்காலத்தில் நீங்கள் வாழ்கிறதுக்கு ஒரு அடித்தளத்தை அமைச்சு கொடுக்கறதுக்காக வந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். என்னதான் சில இடங்களில் நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலும் பல நேரங்களில் நெகட்டிவான எண்ணங்கள் வர்றதுக்கு ஜாதகத்தில் சில கிரகங்களினுடைய சேர்க்கை காரணமாக இருக்கும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தில் ராகு, கேது, சனி பகவான், சந்திரன் இவங்க எல்லாம் உங்களுடைய மனசை ரொம்பவே சோதிப்பாங்க. அந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதெல்லாம் நடக்கிற மாதிரி இருக்கும். வருமானம் அதிகமாக வரும் மாதிரி இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷமாக இருக்கிறோம், நம்மளுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கணக்கு வழக்கு பார்க்காம அதிகமாக செலவு செய்வீங்க, கடனையும் வாங்குவீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வருமானம் குறைஞ்சு போகும்போதும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்காத போதும் குடும்பத்திலையும் சரி தொழிலையும் சரி உங்களுக்கு நிம்மதி இருக்காது. இந்த மாதிரி சோதனைகள் வரும்போது எப்பவுமே நீங்கள் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. இந்த சோதனைகள் உங்களுக்கான தோல்வி இல்லை. உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இது அப்படின்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாமே தாமதமாகத்தான் கிடைக்கும். சனி பகவானை பொறுத்த வரைக்கும் நிறைய கஷ்டங்களை கொடுத்து அதன் பிறகுதான் உங்களுக்கு நன்மையை கொடுப்பார். அவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டார்னா சனி பகவான் கொடுக்கறதை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. இந்த மாதிரி சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுக்கு அப்புறம் தொழில் மற்றும் வியாபாரம் மூலமாக நஷ்டத்தை சந்திச்சு கடனில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுடைய புதிய யுக்திகள் மற்றும் புதிய முயற்சிகள் மூலமாக எல்லாவற்றிலிருந்து நீங்கள் மீண்டு வருவீங்க. எதிர்பாராத நபர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருந்தாலும் குழந்தை இல்லை அப்படின்னு கோயிலுக்கும் ஹாஸ்பிட்டலுக்கும் மாறி மாறி போயிட்டு இருந்திருப்பீங்க. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். இது வரைக்கும் நீங்கள் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய வேலை அரசு வேலையோ தனியார் வேலையோ அந்த வேலையில் உங்களுக்கு ஒரு விதமான மன அழுத்தம் இருந்திருக்கும். உங்கள் கூட வேலை செய்கிறவங்க, உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க உங்களுடைய பேச்சை மதிக்காமல் இருந்திருப்பாங்க. உங்களுக்கு கெட்ட பேரை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே சில காரியங்களையும் அவங்க செஞ்சுருப்பாங்க. அதனாலேயே கொஞ்ச நாள் மன அழுத்தத்தில் உங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருக்கும். இதுக்காகவெல்லாம் நீங்கள் பெருசாக வருந்த தேவையில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க செஞ்ச கர்ம வினைகளுக்கான பலன்
நிச்சயமாக சனி பகவான் கிட்ட இருந்து கிடைக்கும். அதனால கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு உங்களுடைய வேலையில நீங்க எப்பவும் போல நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தீங்கனாவே உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய மன அழுத்தம் மற்றும் உடல்நல பிரச்சனைகள் எல்லாமே சரியாகும். யார் மூலமாக பிரச்சனைகளை எல்லாம் சந்திச்சு வந்தீங்களோ அவர்களே உங்ககிட்ட வந்து மன்னிப்பும் கேட்பாங்க. இதுவரைக்கும் உங்களுடைய வருமானம் அதிகமாக இருந்தாலும் செலவுகளும் அதுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும். சேமிப்பு அப்படிங்கிறது செய்ய முடியாமல் ரொம்பவே சிரமப்பட்டு இருந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு சுப செலவுகள் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்காக நீங்கள் புதிய திட்டங்களையும் புதிய வழிமுறைகளையும் கையாள்வது நல்லது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சவால்கள் இருந்தாலும் இது ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. தேர்வுகளில் கூடுதலான மதிப்பெண்கள் எடுப்பாங்க. ஆசிரியர்களிடத்துல நல்ல பெயர் கிடைக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் விட்டு கொடுத்து போவது மிகவும் முக்கியம். அதிலும் குறிப்பாக அதிகாலையில் குடும்ப உறவுகளிடம் அன்பாக பாசிட்டிவான வார்த்தைகளை பேசி உற்சாகப்படுத்துவதன் மூலமாக சில அனுகூலங்கள் கிடைக்கும். கூட்டு தொழில் மற்றும் வியாபாரத்தில் எந்த ஒரு ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் போதும் ஒரு முறைக்கு இருமுறை நன்றாக படித்து பார்த்துவிட்டு கையெழுத்திடுவது நல்லது. அரசியலில் இருக்கிறவங்க பேசக்கூடிய வார்த்தைகளில் ரொம்பவே கவனமாக இருக்கணும். மேலிடத்திற்கு எதிரானவங்களுடைய நட்பு கனவிலும் வேண்டாம். சூழ்நிலையை புரிஞ்சு சரியாக செயல்பட்டீங்க அப்படின்னா பதவி உயர்வுகள் எல்லாமே கிடைக்கும். அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியான வளர்ச்சி இருக்கும். சட்டத்திற்கு புறம்பாக செய்யக்கூடிய எந்த ஒரு செயல்களுக்கும் இடம் கொடுக்கக்கூடாது. பெண்களை பொறுத்த வரைக்கும் பூர்வீக சொத்து சேரும். மகப்பேறு நல்லபடியாக அமையும். சினிமா மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுடைய தனித்திறன்களை வெளிப்படுத்துவதன் மூலமாக நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வீணான ரோசம் மற்றும் முன்கோபத்தை தவிர்க்கணும். வாரிசுகளுக்கு திருமணம் அமையலை, நல்ல தொழில் அமையலை அப்படின்னு நீண்ட நாட்களாக காத்துட்டு இருந்தவங்களுக்கு சில போராட்டங்கள் மற்றும் தடைகளை தாண்டிய பிறகு நல்ல வரன் அமையும். தொழில் வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும். சுபகாரியங்கள் நடக்கும்போது வீணான ஆடம்பரத்தை தவிர்ப்பது நல்லது. குடும்பத்தில் வாழ்க்கை துணையினுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். பெற்றோர்களிடத்துல மனம் விட்டு பேசணும். மூத்தவர்களுடைய வார்த்தைகள் உங்களுக்கு புதுவிதமான தெம்பு கொடுக்கும். உங்களுடைய விடாமுயற்சியின் காரணமாக அசையும் மற்றும் அசையா சொத்துக்களை எல்லாமே வாங்குவீங்க. விலை உயர்ந்த பொருட்களை பத்திரமாக பாதுகாக்கணும். மற்றவர்களுக்கு கடனாகவோ இரவலாகவோ கொடுக்கதை தவிர்த்துக்கணும். பிற மொழி பேசக்கூடிய மனிதர்களிடத்துல அதிகமான பழக்கத்தை தவிர்க்கணும். இரவு நேர பயணங்கள் மற்றும் வெளியிடங்களில் தங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் பொழுது நம்பிக்கையான பாதுகாப்பான இடங்களை தேர்ந்தெடுப்பது நல்லது. இந்த வருடத்தின் இறுதிக்குள்ள உங்களுக்கு புதிதாக வீடு மற்றும் வாகனங்கள் வாங்குவதற்கான யோகம் இருக்கு. அயல்நாட்டு வர்த்தகத்தில் அவசரம் காட்டாமல் நிதானமாக செயல்படுவது நல்லது. வேலை செய்யக்கூடிய இடத்துல உயர் அதிகாரிகளிடம் பேசும் பொழுது தர்க்கத்தை விட தன்னடக்கமே மிகவும் சிறப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் திட்டமிட்டு சரியான நேரத்தில் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா சமூகத்தில் உங்களுடைய அந்தஸ்து உயரும். பண வரவில் இருந்த தடைகள் எல்லாமே நீங்கும். இது வரைக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு பணத்தை கொடுத்து ஏமாந்திருப்பீங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீரும். ஒவ்வொரு வாரமும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுவது, சனி பகவானுக்கு அர்ச்சனை செய்வது உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் நடக்க காத்திருக்கு. அதனால் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எல்லாத்தையும் கடந்து நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மாறப்போகுது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.